ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 5.4 சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்ல 6th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். பேசிக்கா 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 5.4 சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ இந்த கொஸ்டின் வாசிக்க போறேன். 26 ஸ்டூடெண்ட்ஸ் were interviewed to find out what they want to become in future. Their responses are given in the following table. ஓகே. பேசிக்கா டேலி மார்க்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுனா ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு குச்சி இருந்தால் ஒன்றுன்னு அர்த்தம். ரெண்டு குச்சி இருந்தால் டூன்னு அர்த்தம். ரெண்டு குச்சினா டூ. மூணு குச்சினா த்ரீ. இந்த மாதிரி 3 ஸ்டிக்ஸ் இருந்தால் த்ரீ. 4 ஸ்டிக் இருந்தால் ஃபோர்னு அர்த்தம். 4 ஸ்டிக்ஸ் இருந்தால் ஃபோர். அப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெஷல் சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஃபைவ்னு அர்த்தம். பேசிக்காக இந்த மாதிரி இருந்தால் ஃபைவ். அப்புறம் இந்த ப்ளஸ் இந்த மாதிரி ஒன்ஸ் ஃபைவ் ப்ளஸ் இன்னொரு ஸ்டிக் போட்டால் சிக்ஸ்னு அர்த்தம். ஃபைவ் ப்ளஸ் இன்னொரு ரெண்டு ஸ்டிக் போட்டிங்கன்னா செவன் அர்த்தம் ஆகும். ஸோ இது இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு ஃபைவ் போட்டால் டென்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் அப்புறம் இன்னொரு ஃபைவ் கொடுத்தோம்னா இது என்டையர் ஸ்டஃப் வந்து டென்னு அர்த்தம். ஸோ இது பேசிக் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேலி மார்க்ஸ் மீனிங்கே இதான். ஸோ ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எத்தனை பேருக்கு டீச்சர் ஆனோம்? இங்கே 5 + 2 குச்சி இருக்குது. ஸோ 7 பேர். 7 ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை ஃபியூச்சரில். அப்புறம் 3 பேருக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் பைலட். அப்புறம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர் ஆகணும்னு 5 பேருக்கு ஆசை. டாக்டர் ஆகணும்னு வெறும் 3 பேருக்கு ஆசை இருக்கு. அப்புறம் இன்ஜினியர் ஆகணும்னு வெறும் 5 பேருக்கு ஆசை இருக்கு. மற்ற ப்ரொஃபஷன்ஸ் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னா 3 பேர். மற்ற ப்ரொஃபஷன் எது வேணாலும் ஒரு அத்லீட், கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், செஸ் பிளேயர் எல்லாம் வந்துடுவாங்க. சும்மா ஜென்ரலா வேற இந்த 5லும் இல்லாத மற்ற ப்ரொஃபஷன்ஸ் அவ்வளவுதான். ஸோ பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து 7 பேருக்கு ஆகணும்னு ஆசை. பைலட் வந்து 3 பேரு. பேங்க் மேனேஜர் வந்து 5 பேரு. டாக்டர் வந்து 3 பேரு. இன்ஜினியர் 5 பேரு. அதர் ப்ரொஃபஷன்ஸ் 3 பேர். அவ்வளவுதான். ஸோ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 26 வருதான்னு முதல்ல செக் பண்ணிங்க. 7 + 3 10. டெஃபினட்டா 26 வந்துடும். சும்மா நான் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக செக் பண்றேன். 10 + 5 15. 15 + 3 18. 18 + 5 22 + 1 23 26 வந்துருச்சு. இது 23 + 3 26 கரெக்ட் தான். ஸோ இப்போ இது தேவையில்லாதெல்லாம் அடிச்சிடலாம். தேவையில்லாத அடிச்ச உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறேன்னா இதுதான் ஸ்மைலி சிம்பிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம ஸ்கேல் இதான். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் ஒன் ஸ்டூடெண்ட், ஒன் கிட்னு சொல்லலாம், இல்லை ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன்னா டீச்சர். ஸோ இதெல்லாம் கிரீன் எழுதிக்கிறேன் ப்ரொஃபஷன்ஸை. ஸோ பிக்சர்ஸ்லாம் நான் எல்லோவில் எழுதிக்கிறேன். ஸோ டீச்சர் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். செகண்ட் ப்ரொஃபஷன் செகண்ட் காலம் செகண்ட் ரோல் என்ன பண்ணாலும் பைலட்னு எழுதிக்கலாம். பைலட்டு. அப்புறம் பேங்க் மேனேஜர், பைலட், அப்புறம் பேங்க் ஸ்டாஃப், இல்லை பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர் ஸ்பெல்லிங் ஓகே பேங்க்னு மட்டும் எழுதிக்கிறேன். மேனேஜருக்கு இங்கே எழுத இடம் இல்லை. ஸோ பேங்க்னு எழுதிக்கிறேன். ஃபோர்த்து வந்து டாக்டர். டாக்டர் டாக்டர். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். இன்ஜினியர் கூட எழுதிடலாம். பேங்க் மேனேஜர் தான் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது அதுக்கு. இன்ஜினியர். அப்புறம் ஃபிஃப்த் வந்து அதர்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் வந்து அதர்னு எழுதிக்கலாம். அதாவது சிக்ஸ்த்தா ஆமாம் 6 1 2 3 4 5 6th ப்ரொஃபஷன் வந்து அதர். ஓகே, இப்போ எத்தனை பேருக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை? இங்கே பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஸோ 7 மூஞ்சி வரையணும். இந்த மாதிரி 7 மூஞ்சி வரையணும். அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 6 7 மூஞ்சி வரைஞ்சாச்சு. 7 ஸ்மைலிஸ் வரைஞ்சாச்சு. ஸோ 7 பேருக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை ஃபியூச்சரில். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு பைலட் ஆகணும்னு ஆசை? 3 பேருக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. ஸோ 3 பேருக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. ஸோ அது 3 மூஞ்சி வரைச்சிக்கலாம். 1 2 அப்புறம் 3 அவ்வளோதான். ஸோ கரெக்டாக 3 ஸ்மைலிஸ் வரைச்சிட்டேன். ஏன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் பைலட் இன் ஃபியூச்சர். பேங்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆகணும்னு ஆசை. பேங்க் மேனேஜர். ஸோ பேங்க் மேனேஜருக்கு 5 மூஞ்சி வரைச்சிக்கலாம். 1 2 3 4 5. ஸோ 5 மூஞ்சி வரைஞ்சாச்சு. 5 ஸ்மைலி. ஏன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேங்க் மேனேஜர் ஆகணும்னு ஆசை ஃபியூச்சரில். இப்போ எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை எதிர்காலத்தில்? 3 பேருக்கு. 3 பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. 1 2 3. இந்த பிக்சர்ஸ் ஏன் வரையணும்னா பிக்டோகிராஃப் கேட்டிருக்கிறது வந்து பிக்சர்ஸ் வரையலாம்.
ஸோ இப்போ 3 பேருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, 3 மூஞ்சி வரைஞ்சிட்டேன். இப்போ இன்ஜினியருக்கு எத்தனை பேருக்கு ஆகணும்னு ஆசை? 5 பேருக்கு ஆகணும்னு ஆசை இன்ஜினியரா. ஸோ 5 பேர்னா 5 மூஞ்சி. 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஸ்மைலி வரைஞ்சிட்டேன். ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் இன்ஜினியர் இன் ஃபியூச்சர். அதர் ப்ரொஃபஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 3 மூஞ்சி வரைஞ்சா போதும். 1, 2, 3 அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.4 சேலஞ்சிங் ப்ராப்ளம் செக்ஷனில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். 7th கொஸ்டின் ஃப்ரம் அதே எக்ஸசைஸ் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.